கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கடல் மீது நடக்கின்றார். இந்த கடல் மீது நடத்தல் என்பதை நாம் ஆழமான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே கடல் என்பதை அவர்கள் எப்படி கருத்து கொண்டிருந்தார்கள்? கடல் என்பது ஒரு நீர்த்திரள் மட்டும் அல்ல. கடல் என்பது கடவுளுடைய ஒரு படைப்பு என்பதை அவர்கள் மறுப்பதும் இல்லை. ஆனால் விண்வெளியில்தான் இந்த தண்ணீர் என்பது இருக்கிறது, நீர்த்திரள் என்பது இருக்கிறது. அந்த நீர்த்திரளானது மழையாக இந்த உலகத்திலே பொழிகிறது. அந்த மழைதான் கடலாக மாறுகிறது. எனவே இந்த நீர்த்திரள் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாகவும் கொண்டார்கள், அதனுடைய ஆபத்தையும் உணர்ந்திருந்தார்கள். எனவே இந்த நீர்த்திரள் மேலே உள்ளதை விண்வெளி என்றும் கீழே உள்ளதை கடல் என்றும் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடல் பெரும்பாலும் அழிவுக்கும் ஆபத்துக்கும் உள்ள இடமான ஒன்றாக கருதினார்கள். எனவே தான் அதை பேய்களுடைய இடம் என்றும் கூட நினைத்தார்கள். ஆண்டவர் இயேசு பேய் பிடித்த ஒரு மனிதனை குணமாக்குகின்ற வேளையிலே அவன் என்ன சொல்கின்றான்? நான் அந்த பன்றி கூட்டத்திலே போய் சேர்ந்து அந்த கடலிலே போய் விழுந்து நாங்கள் போய்விடுகிறோம், ஓடிவிடுகிறோம் என்று சொன்னதற்கு ஆண்டவரும் ஆம் என்று சொல்ல, அந்த பன்றி கூட்டத்தோடு சென்று அந்த கடலிலே அவர்கள் செங்குத்தாக பாறையிலிருந்து விழுந்து அத்தனை பன்றிகளும் அந்த கடலிலே மாண்டன என்று பார்க்கின்றோம். எனவே இந்த பன்றிகள் மற்றும் கடல் என்பவைகளெல்லாம் பேயினுடைய சாத்தானுடைய வேலைகளாக அவர்கள் நினைத்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கடல் மீது நடக்கின்றார். கடல் எப்படிப்பட்டது? பேயினுடைய ஒரு இடம். ஆண்டவர் நடக்கின்றார் என்றதும் அவர்கள் ஐயோ பூதம் என்று அலறுகிறார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், இல்லை, பயப்பட வேண்டாம், நான் தான் என்று சொல்கிறார். நான் தான் என்று சொன்னால் அது கடவுளுடைய வெளிப்பாடு. கடவுள் மட்டும்தான் நான் தான் என்று சொல்ல முடியும். எனவே தான் கடவுள் மோசேவிடம் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். நாமே இருக்கிறவர், நான் தான் என்ற அந்த பெயரை, யெகோவா என்ற அந்த பெயரை வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் இயேசு நான் தான் என்று சொன்னதும் கடவுள் இயேசு மெசியா அங்கே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து பேதுரு உடனடியாக அவரிடம் செல்ல முனைகின்றார். அன்புக்குரியவர்களே, நான் தான் என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த வேளையிலே அவர் கடல் மீது நடக்கின்றார். ஆனால் அவர்கள் பயந்தார்கள், ஐயோ பூதம் என்று அலறினார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? இந்த கடலையும் மிதித்து நாம் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறேன். சாத்தானை ஒழித்தவனாக, இறப்பை வென்றவனாக நான் இருக்கிறேன். எனவே கவலைப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி அந்த கடல் மேல் அவர் நடக்கின்றார் என்று சொன்னால் அனைத்து தீமைகளையும் தன் காலடிகளிலே அவர் போட்டு மிதித்து எல்லாவற்றையும் நமக்கு நலமாக்கி, அச்சம் நீக்கி, துயர் போக்கி நமக்கு எல்லாவற்றையும் நலமாக ஆக்குகின்றார் என்ற ஒரு உறுதியையும் ஆறுதலையும் தான் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அன்றாட துன்பங்களாகிய நம்முடைய இந்த கடல் மீது ஆண்டவர் நடப்பார். நடந்து நம்மிடம் வருகிறார். நாமும் அவரிடம் ஓடி செல்லலாம். ஆனால் எந்த நேரத்தில் நமக்கு நம்பிக்கை என்பது குறைகிறதோ அந்த நேரத்திலே இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு துன்பத் துயரங்கள் என்ற கடலிலே நாம் அமிழ்ந்து விடுவோம். ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடுகிறார் என்பதை மட்டும் உணர்ந்தவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், விடாமுயற்சி என்பதையெல்லாம் நாம் கேட்போம். ஆண்டவர்தான் தம்மை வெளிப்படுத்தி நான் தான் என்று நம்முடைய ஒவ்வொரு துன்பத்திலேயும் துயரத்திலேயும் சொல்லுகிறார், உறுதியாக இருக்கிறார், நமக்கு ஆற்றல் கொடுக்கிறார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியை தொடர்வோம். ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுப்போம். ஆம்.